இவ்ளோ ஜாலியா இருக்கா? ஏதோ சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கும் போலயே. அப்படி என்ன சந்தோஷம் நடந்திருக்கும்? ம். எனக்கு தெரிஞ்சு அவ மனசுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் நடந்திருக்கு. லவ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அ அப்படியே சொல்றீங்க போய் மேடம். ஆமா. ஆ, அங்க பாரேன். ஆ, வெட்கப்படுறா, ஆ. கோலம் போடுறா. நிஜமாவே ஏதோ நடந்திருக்குமோ? போங்கக்கா. அட, ஒண்ணும் இல்லனா வெக்கம் வழிஞ்சு தெருமுக்கு வரைக்கும் போகுதுன்னா காரணம் என்ன? ஒழுங்கா நீயே சொல்லிடு சுடரே. என்னன்னு சொல்லு சுடர். நீங்க சொன்னீங்கல்ல ஒரு புருஷனுக்கு இருக்க வேண்டிய 3 குவாலிட்டின்னு. ஆமா. ஆரம்பத்துல அதுல ஒரு குவாலிட்டி கூட சார் கிட்ட இல்லைன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். எல்லாமே அப்ப எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அப்போ இப்ப என்ன தோணுது? இப்போ கொஞ்ச நாளா நடந்துக்கிற விஷயங்களை வச்சு பார்க்கும்போது போது அக்கா சொன்ன எல்லா குவாலிட்டியுமே சார் கிட்ட இருக்கு. ஆ, உண்மையிலேயே சார் மாதிரி ஒருத்தர் எனக்கு புருஷனா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்க்கா. என்னடா இது? தாலி கட்டி கொஞ்ச நாள் கூட ஆகல. அப்ப பிடிக்காத புருஷன், கெடுமூஞ்சி புருஷன், இப்ப அப்படியே புருஷனுக்காக அந்தர் பெல்ட்டி அடிக்கிறியம்மா? தீபா, மன்னிச்சு. நான் தான் சொன்னேன்ல சுடர். அவரு நல்லவர் தான். ஏன் புருஷன்ல? எனக்கு தெரியாதா? எனக்கா? இல்ல இல்ல. என் என் வார்த்தைல நான் சொன்ன வார்த்தை அது பலிக்காம இருக்குமா? இன்னைக்கு பலிச்சிருச்சு பாரு. நீயே உன் வாயால என்கிட்ட வந்து எழில் சார் மாதிரி ஒருத்தர் புருஷனா கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்றத கேட்க சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல வந்தேன். உண்மையிலேயே கல்யாணம் நடந்து சார் என் கழுத்துல தாலியை கட்டும்போது எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு தான் நான் பயந்தேன். இப்போ நானே யாராச்சும் விரும்பி கல்யாணம் பண்ணிருந்தா கூட இவர மாதிரி ஒருத்தர் கிடைச்சிருப்பாரான்னு தெரியலக்கா. பொண்டாட்டிய கேர் பண்ணிக்கிறவரா மட்டும் இல்லாம என்னோட குடும்பத்தையும் சேர்த்து கேர் பண்ணிக்கிறாரு. எனக்கு ஒண்ணுனா உயிரை கொடுத்து காப்பாத்துறாரு. இவர மாதிரி வேற யாருமே வரமாட்டாங்கன்னு தோணுது. இது கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? காதல் மனுஷங்களுக்கு ஒவ்வொரு வயசுலயும் ஒவ்வொரு மாதிரியான அனுபவத்தை தரும். காலேஜ் படிக்கும்போது வர காதல் கொண்டாட்டமான சந்தோஷத்தை தரும். ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கும் போது வர காதல் நம்பிக்கையையும் ஆறுதலையும் தரும். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் மேல வர காதல் இது ரெண்டையும் சேர்த்து பெரிய சந்தோஷத்தையே தரும். காலேஜ், வேலை, அங்கெல்லாம் நமக்கு வர காதல் எல்லாம் நிரந்தரமானதுன்னு சொல்ல முடியாது. இனிமே உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், கவலைப்படாத. எனக்கும் அந்த நம்பிக்கை இப்போ கிடைச்சிருக்குக்கா. இந்த இந்த மாதிரி பேசிக்கிட்டே அந்த ஸ்வீட்டை மறந்துடாதம்மா. சாரி உங்களுக்கு என்ன ஸ்வீட் வேணும்னு சொல்லுங்க, அதை நான் செஞ்சு தரேன். நீ ஸ்வீட் செஞ்சா நான் எப்படி அதை சாப்பிடுறது? நீ சொன்னது நிஜமாவே சந்தோஷமான விஷயம்தான். ஆனா இப்போ ஸ்வீட் எல்லாம் வேண்டாம். ம். இந்த மாதிரி ஒரு நாள் எழில் சார் உன்னை ஏத்துக்கிட்டாருன்னு வந்து சொல்லுவேல்ல, அன்னைக்கு செஞ்சுதா நான் சாப்பிடுறேன். ஓகேவா? சரிங்கக்கா, நான் வரேன். ம். Bye. அக்கா, ஆ? நான் ஒன்னு சொல்றேன், கோச்சுக்காதீங்க. என்ன சுடர், சொல்லு. பேசும்போது வாய் தவறி அவரை உங்க புருஷன்னு சொல்லிட்டீங்க. ஆனா அவர் உங்க புருஷன் இல்ல, என் புருஷன். ஆ? சார், என்ன சார் கையில கட்டெல்லாம் காணோம்? நீங்களே பிரிச்சிட்டீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணிருந்தீங்கன்னா நானே வந்து பிரிச்சிருப்பேன்ல. எப்படியும் நீங்க கஷ்டப்பட்டு தான் பிரிச்சிருப்பீங்க. அப்படி ஒரு கஷ்டமும் படல. ஆமா டாக்டர், எனக்கு எப்படி பிரிக்கணும்னு தெரியாதா? இருங்க, நான் பட்டன் போட்டு வரேன்.
இல்ல வேண்டாம். I'm all right now. என் கை தான் இப்போ சரியாயிடுச்சு இல்ல? இனிமே உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படாது. நானே பாத்துக்கிறேன். எனிவேஸ், இதுவரைக்கும் நீ எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்க கை சரியானா என்ன சார்? உங்களுக்கு தேவையான சின்ன சின்ன ஹெல்ப் பண்றதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. நான் அதை கண்டினியூ பண்றேன். இல்ல சுடா, இதை இப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிறது தான் நல்லது. ஏதோ என் கையில அடிபட்டு இருந்ததால நீ இவ்வளவு நாள் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்த. நானும் வேற ஆப்ஷன் இல்லாம உன்னதான் டிபெண்ட் பண்ணியிருந்தேன். இப்ப என் கை சரியாயிடுச்சு. இத பாரு, நான் என் வேலையை பாக்குறேன், நீ உன் வேலையை பாரு. நமக்குள்ள அவ்வளவுதான். இதை நீ வேற மாதிரி மைண்ட்ல ஏத்திக்கிட்டு தப்பா எதுவும் யோசிக்காத. நான் ஒரு பேஷண்ட கேர் பண்ற நர்ஸ் மாதிரி தான் உன்னை பார்த்தேன். நீயும் அதே லெவல்ல இருந்துட்டா பெட்டர்.